ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நாளைய தினம் பிரதோஷம். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய மங்களவார பிரதோஷம். இந்த இலைக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க போதும். நீங்கள் இழந்தது எல்லாம் உங்களுக்கு கைக்கு வரும். பிரதோஷத்தன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சிவ வழிபாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களுக்கும் விமோச்சனம் கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் கடன் சுமை குறையறதுக்கு சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு தினம் சிவபெருமான் நினச்சி அதிகாலை வேளையில் எந்திரிச்சு 6 மணிக்கு முன்பாகவே தலைக்கு குளிக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தலைக்கு குளிக்கும் போதே தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியை போட்டு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை அந்த தண்ணீரில் வலது ஆள்காட்டி விரலால் எழுதி கடன் சுமை குறையணும்னு மனசார நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் தலைக்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றி நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். முழு நேரம் உபவாசம் இருக்கிறவங்க அப்படிங்கிறது உங்களோட உடல்நிலையை பொறுத்து. பிரதோஷ நாளில் உங்கள் மனசுக்குள்ள நமச்சிவாய 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 அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலயமா எல்லா தோஷங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனையும் சேர்த்து தான். வேலைக்கு போகிறவங்க வேலை செய்யக்கூடிய நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் சிவநாமத்தை மனசார சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரத்தை விட மனசுக்குள்ள உதடு அசையாமல் சொல்லக்கூடிய சிவமந்திரத்துக்கு பல மடங்கு சக்தி இருக்குது. மாலை ஒரு 4:30 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். சிவபெருமான உருவப்படமோ சிலையோ இருந்தால் அதுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைங்க. முடிஞ்சால் நாளைக்கு தினம் சிவபெருமானுக்கு மாதுளம்பழமும் தேனும் கலந்து நெய்வேத்தியம் படைக்கிறது கூடுதல் சிறப்பு. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு இலைக்கு மேலே வச்சு ஏற்றுறது மூலயமா உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே சிவாலயங்களுக்கு போகிறது. சிவாலயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றுனீங்கன்னா ஒரு கைப்பிடி வில்வ இலையை பறித்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வில்வ இலை அப்படிங்கிறது எல்லா வீடு பக்கத்துலையும் இல்லை சிவாலயத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். வில்வ இலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டு நிறைய பரப்பி வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது, நெய் ஊற்றி தீபம் போடணும். சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நாளைக்கு தினம் மங்களவார பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு தட்டு முழுக்க வில்வ இலையை பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுக்க. கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நாளைய தினம் கண்டிப்பாக நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அபிஷேக ஆராதனைகள் பார்த்துட்டு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்கிட்டு கோவிலை 3 முறை சுற்றி வாங்க. சுற்றி வரும்போது ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதோஷ வழிபாடை நாளைய தினம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.